வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. வேலூர் மக்களவை தொகுதியில் பரப்புரையில் பேசிய சீமான் திமுக, காங்கிரஸ், பாஜக கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். சாதி பார்த்து, மதம் பார்த்து எங்களுக்கு வாக்களிப்பதாக இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். அப்படி ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு என்று குறிப்பிட்டு பேசினார். இங்கே எங்களுடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை, எங்கள் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் ஒரு ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசுகிற போது சொல்கிறார்கள், இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்றால் அங்கே இந்தி தெரிந்திருக்க வேண்டும், இங்கிலீஷ் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் தெரிந்திருந்தால் அவர்கள் வாயை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்று பேசுகிறார்கள். இவர்கள்தான் இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்று பேசியவர்கள். இவர்கள்தான், இவர்கள் ஆட்சிதான் இந்தியை எதிர்த்தார்கள். எதிர்த்தது திமுக அல்ல, திராவிடர் கழகம் அல்ல. அங்கங்கே படித்துக் கொண்டிருந்த தன்மானமிக்க தமிழ் மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நாங்கள் வன்னியர், தேவர், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி என்று சாதி பார்த்து, இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் என்று மதம் பார்த்து எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அது முற்றுமுழுதான மாற்று எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக உறுதியாக நின்று பாடுபடுவோம், உழைப்போம். மான வீர தமிழ் மக்கள் நாங்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். இல்லை என்றால் யாருக்கோ போடுங்கள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த தேர்தலில் எடுக்க போற முடிவு, நீங்கள் மொழி இனமாக நிற்க போறீர்களா, என் மொழி தமிழ், நான் தமிழன் என்று நிற்க போகிறீர்களா, இல்லை சாதி மதமாக நிற்க போகிறீர்களா?